ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மும்மொழி கொள்கை குறித்து சமீபத்தில் கருத்து தெரிவித்திருந்த ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், இந்தியாவுக்கு பல மொழி தேவை, தமிழக அரசியல்வாதிகள் தேவையின்றி ஹிந்தியை எதிர்க்கின்றனர், தமிழ் படங்கள் டப்பிங் செய்து ஹிந்தியில் வெளியிட மட்டும் அனுமதிக்கின்றனர் என கூறியிருந்தார். இதற்கு திமுக தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியது. MP கனிமொழி, செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் ஆகியோர் பவன் கல்யாணை விமர்சித்தனர். பாஜகவுடன் சேருவதற்கு முன் ஹிந்தியை எதிர்த்ததாகவும், பாஜகவுடன் சேர்ந்த பிறகு ஹிந்திக்கு ஆதரவாக பேசுவதாகவும் திமுக தரப்பில் விமர்சனம் செய்கின்றனர். இதற்கு பதிலளிக்கும் வகையில் பவன் கல்யாண் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஒரு மொழியை கட்டாயமாக திணிப்பதும் கண்மூடித்தனமாக எதிர்ப்பதும் இரண்டுமே இந்தியாவின் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு உகந்ததல்ல. நான் ஹிந்தியை ஒரு மொழியாக ஒருபோதும் எதிர்க்கவில்லை. ஆனால் அதை கட்டாயமாக்க முன்பு எடுக்கப்பட்ட முயற்சிக்கு மட்டுமே எதிர்ப்பு தெரிவித்தேன். தேசிய கல்விக் கொள்கை ஹிந்தியை எந்த வகையிலும் கட்டாயமாக்கவில்லை என்ற நிலையில் அதை பற்றிய தவறான தகவலை பரப்புவது அரசியல் நோக்கத்திற்காக மக்களை தவறாக வழிநடத்தும் தந்திரம் மட்டுமே. புதிய தேசிய கல்விக் கொள்கையின்படி மாணவர்கள் தங்கள் தாய்மொழியுடன் சேர்த்து எந்த 2 இந்திய மொழிகளையும் ஒரு வெளிநாட்டு மொழியையும் தேர்வு செய்யும் சுதந்திரம் பெற்றுள்ளனர். அவர்கள் ஹிந்தியை படிக்க விரும்பவில்லை என்றால் அதற்கு பதிலாக தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம், மராத்தி உள்ளிட்ட எந்த இந்திய மொழிகளையும் தேர்வு செய்யலாம். பன்மொழி கொள்கை மாணவர்களுக்கு விருப்ப தேர்வையும் கல்வி சுதந்திரத்தையும் வழங்குகிறது. இது தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்துவதோடு இந்தியாவின் மொழி பன்மையை பாதுகாக்கும் நோக்கிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கொள்கையை தவறாக விளக்கி அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்துவது பவன் கல்யாண் தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளார் என தவறாக சொல்வது மொழிக் கொள்கையை பற்றிய புரிதலின்மையை காட்டுகிறது. மொழி தேர்வு சுதந்திரமும் கல்வி சுதந்திரமும் ஒவ்வொரு இந்தியருக்கும் உரியது என்பதில் ஜனசேனா கட்சி உறுதியாக உள்ளதாகவும் பவன் கல்யாண் குறிப்பிட்டுள்ளார்.